ஒரு வழியாக நம்ம வந்துட்டு கேன்கரோட ரீச் ஆகிட்டோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு பாஷிட்டு கூட இருக்கான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மெட்ரோ. ஸோ நாங்கள் 2 பேர் தான் இப்போ உள்ளே வந்திருக்கோம். அப்படியே ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போக போகிறோம். உள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ரெஸ்பான்ஸோட என்ட்ரன்ஸு. செட்டிங்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன இன்டோர் செட்டிங்ஸ் இருக்குது. ஓகே, எங்கே நம்ம பசங்க எல்லோரும் உள்ளே இருக்காங்க. எல்லாம் உள்ளே தான் இருக்காங்களா? ஓகே. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பசங்களாம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், பாருங்க எல்லாம் நம்ம டீமு தான். ஆல்ரெடி எல்லாம் வந்துட்டாங்க. பெரிய பிசினஸ் ஆக்சுவலா பிள்ளைங்க வந்திருக்காரு. கேமரா பாக்குறதுக்கு கொஞ்சம் சரியா இருக்காரு, மற்றபடி யாரும் ஒன்றும் இல்லை. தமாசு. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து மெனு. ஸோ மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறையா கொரியன் ஐட்டம் இருக்குது, சைனீஸ் ஐட்டம் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு நான் வெளியே விசாரிக்கும் போது இந்த பிளேஸ் வந்து கேஎன்கேலேயே ஒரு ஹிடன் ஜெம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நேராகவே வந்துட்டு ஓனரே கூப்பிட்டு இதில் என்ன டிஷ்ஷு ஸ்பெஷலாக இருக்குது, இதில் என்னென்ன அவைலபிள் இருக்குது, சென்னையிலேயே கிடைக்காத டிஷ் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அவரே கேட்டுட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். சென்னையோட ஹாட்ஸ்பாட்டான ஒரு இடத்துல ஹிடன் ஜெம்முக்கான ஓனரே பார்த்தீங்கன்னா நம்ம சாதிக் பாய் தான். ஸோ பாய், இப்போ இந்த ஸ்பெஷல் வந்துட்டு இதில் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியுமா? பாட்தாய் சிக்கன். பாட்தாய் சிக்கன்னா தாய் டிஷ். ஓ, ஃபுல்லாக இது தாய் டிஷ். ஓகே. இது வந்து பாருங்க गाइस, இது வந்து பாட்தாய் சிக்கன் தாய் டிஷ் இது ஆக்சுவலா. ஓகேவா? இது நாசி கோரிங் மலேசியன் டிஷ். ஓ, இது மலேசியன் டிஷ். ஓகே, மலேசியன் நாசி கோரிங் மலேசியன் டிஷ் இது. ஓகே. இது பாய், இது தாய். வெள்ளை கலர்ல இது சாலட். ஓ, இது சாலடா? இது கிளாஸ் நூடுல்ஸ் சாலட். கிளாஸ் நூடுல்ஸ் சாலடா? गाइस இங்க பாருங்க, இது பார்த்தா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன். கிளாஸ் நூடுல்ஸ்ன்ற பேரே நல்லா இருக்கு, பேருக்கு ஏற்ற மாதிரி அல்டிமேட்டாக இருக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன ஸ்பெஷல்? இது எப்படி இது கிளாஸ் நூடுல்ஸ்னா என்ன? கிளாஸ் நூடுல்ஸ் வந்து ரைஸ் நூடுல்ஸ் தான், மைதா கிடையாது. ஓ, ஃபுல்லாகவே ரைஸ் நூடுல்ஸ் தான், மைதாவே கிடையாது. இதில் மைதா கிடையாது. சூப்பர் மேட்டராக இருக்குது. சென்னையில் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது இல்லை இது ஆக்சுவலாக. இது என்ன ஊர் டிஷ் இது? இது சாலடோடு சேர்ந்து வரும் இந்த டிஷ். ஓகே. என்ன ஊர் டிஷ்? தாய். இதுவும் தாய் டிஷ். தாயில் ரொம்ப ஃபேமஸ். ஓ, அது கிளாஸ் நூடுல்ஸ் வந்து இது நூடுல்ஸ் மாதிரி செய்யறது, இந்த மாதிரி பட்டாய் ஸ்டைலில். ஓ, அதுவும் கிளாஸ் நூடுல்ஸ். இதுவும் கிளாஸ் நூடுல்ஸ். அப்போ ஸோ இது வந்து கிளாஸ் நூடுல்ஸ் சாலட். இது வந்து நூடுல்ஸ் நூடுல்ஸ்லேயே வந்துட்டு சிக்கன் போட்டு பண்ணியிருக்காங்க. சிக்கன் அது தாய் டிஷ் தான். இது தாய் டிஷ் தான். ஓ, சூப்பர். இது ப்ரான். ஓ, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டிஷ்ஷே கிடையாது. இது நம்ம ஊர் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு தாய்லாந்து வந்து ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணி இறக்கிட்டீங்க. ஸோ இது என்ன? சிக்கன் டெம்பூரா. இது ஜப்பனீஸ். ஓ, இது ஜாப்பனீஸ் டிஷ். ஜப்பனீஸ் டிஷ் இது. சிக்கன் டெம்பூரா. ஓகே. அது ஜப்பனீஸ், ரெண்டுமே ஜப்பனீஸ். இதுவும் ஜாப்பனீஸ் டிஷ். ஆமா, சிக்கன் டெம்பூரா, பிரான் டெம்பூரா. ஓ, சூப்பரா இருக்கு பாய் இது. அப்ப எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு? எப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தாய்லாந்து டிஷ், ஜாப்பனீஸ் டிஷ், அதுவும் ஹாட் ஸ்பாட்ல இங்க வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் வச்சு பார்க்கணும் ஒரு பிளானிங். ஓகே. உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி இருக்கா, இல்லை எதுக்குன்னு நீங்க தாய்லாந்து மாஸ்டர் கூட்டு வந்து வச்சிருக்கீங்களா? நான் தான் இதான் எல்லாமே. நீங்களே தான் பண்றீங்களா? இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி எங்க தாய்லாந்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? 15 வருஷம். 15 இயர்ஸ். 15 வருஷம் தாய்லாந்துல வேலை செஞ்சுட்டு இங்க வந்து போட்டிருக்காரு. ஸோ உண்மையாலே இது வந்து ஹிடன் ஜெம் தான். ஆக்சுவலா இந்த டிஷ்ஷை வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. சென்னையில் இருக்க நிறைய பேருக்கு தெரியுமானும் தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு என்ன ரெவ்யூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு மைலோ ஐஸ் ரிவ்யூ சொல்றேன். ஐஸ் மைலோ. இது மலேசியன். ஓ, இது பாருங்க, இது மலேசியன் டிஷ் இது ஆக்சுவலா. ஸோ இது நான் எல்லாமே இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு ஹானஸ்ட் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். நல்லா இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சிக்கன் சூப்பு, அதுவும் பெப்பர் போட்டுட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாம். பயங்கரமாக அனல் பறக்க இருக்குது. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்கும். பட் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. வாவ், எவ்வளோ சிக்கன் பீஸ் போட்டிருக்காங்க கொஞ்சம் பாருங்களேன். அமேசிங்காக இருக்குது. சீரியஸ்லி நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்.
சிக்கன் ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி டாப் நாட்ச்ல இருக்கு. Meanwhile, இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சதே நம்ம ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டை பற்றி எனக்கு சொன்னதே பார்த்தா நம்மளால் தான். ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபுட்டி, ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது. இவரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹிடன் ஜெம் தான். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தாய் இதை டேஸ்ட் பண்ணி பாரு. ஆக்சுவலாக லெமன் வந்து ஸ்வீட் பண்ணிருக்கேன். ஓகே, இதை டேஸ்ட் பண்ணி பாரு. இது பேர் வந்துட்டு பாட் தாய், சிக்கன் பாட் தாய். ஓகே, பார்க்கறதுக்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. சியர்ஸ். சியர்ஸ். இல்லை ஆக்சுவலாக என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சிக்கனு, எக்கு, மெயினாக எக்கு இருக்கு. ஓகே, அப்புறம் இது ஆனியன், என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது அவர் பார்த்தே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, கேபேஜ் பார்த்தல இதுல என்ன டேஸ்ட் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஆக்சுவலாக இது வந்து ஒரு இப்போ லெமன் புளிஞ்சதுனால ஒரு லெமனோட சேர்ந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர். சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் சாப்பிட முடியாது. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்குமாலே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம். ஸோ இது வந்து சிக்கன் டெம்பூரா. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து கேஎஃப்சி ப்ரைஸ் மாதிரி இருக்கு. பட் ஆனால் என்ன டெண்டராக இருக்குது பாருங்க. பா, நூல் மாதிரி வருது. வாவ், மேலே பாருங்க. இது ரொம்ப லெஸ் ஆயிலாக இருக்கு. கையில் ஆயிலே இல்லை, ரொம்ப லெஸ் ஆயிலாக இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஹனி ஜிஞ்சர் சாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? ஹனி ஜிஞ்சர் சாஸ் உனக்கு பிடிச்ச ஹனி ஜிஞ்சர் சாஸ், எனக்கு பிடிச்ச மைனஸ். என்ன வடையா? மசால் வடை, மசால் வடையா? இது பேர் என்னது? டெம்பூரா ப்ரான். பாருங்க, இந்த ப்ரான்ஸ்லயும் வாவ், எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க. இது காட்டுங்க. one eternity later. இது பாருங்க, இதுதான் வந்துட்டு டெம்பூரா ப்ரான். ஸோ இதோட டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓ, அமேசிங்காக இருக்குது. சி, உள்ள வந்து மாவாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் மாவு இல்லை, உண்மையாலே ப்ரான் தான் இருக்கு. ஸோ இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம். இதுல வந்து ஒன்னொன்று ப்ளஸ் வந்து என்னன்னா, இதோட இது வந்து மசாலாஸ் எல்லாமே இது ஒரு பெப்பர் பேஸ்டான ஒரு டெம்பூரா ப்ரான். இதுல வந்து பெப்பர் வந்து நல்லா இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் ஒரு பைட் பண்ணி பாருங்க. வாவ், சீரியஸ்லி சிக்கன் அமேசிங்காக இருக்கு, ப்ரான் உண்மையிலே அமேசிங்காக இருக்கு. ஸோ கிளாஸ் நூடுல்ஸ்ன்றது நான் கேள்விப்படாத ஒரு டிஷ்ஷு. இந்த கிளாஸ்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதுதான் விஷயம். இந்த நூடுல்ஸ் வந்து எப்படின்னா கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மூஞ்சி அப்படியே கிளியரா தெரியும், அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. டிரான்ஸ்பரண்ட். ஸோ இது நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ட்ரை பண்ணிட்டு சொல்றோம். சூடா இருக்குல்ல? உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா எப்படின்னா டோட்டலியா இருக்கு சீரியஸ்லி. எல்லாமே வந்துட்டு இது வரைக்கும் ட்ரை பண்ணாத டிஷ்ஷா இருக்கு. சென்னையில் ஆக்சுவலா இது கிடையாது, வேற கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனா இங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது எங்கேயுமே இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் நூடுல்ஸ் சொல்லி இன்னைக்கு தான் கேள்விப்படுறோம். கிளாஸ் நூடுல்ஸ்ன்றது உண்மையிலே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. பாருங்க கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பாருங்க, தெரியுதா? க்ளோஸ் அப். ஸோ இது கிளாஸ் நூடுல்ஸ், இது கிளாஸ் சாலட். இதுல ரொம்ப கிளியரா இருக்கும். இதுல வந்துட்டு அதுல வந்து சிக்கன் போட்டதுனால கொஞ்சம் இது கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல வந்து கிளாஸ் நூடுல்ஸ் கிளாஸ் சாலட் இது. ஸோ இப்போ நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்துட்டு இந்த கிளாஸ் சாலடும் நீங்க வந்துட்டு சாப்பிடலாம், ட்ரை பண்ணலாம், கண்டிப்பா தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைஜீனிக்கா தான் இருக்கு. பீனட்ஸ் இருக்கு, கேரட் இருக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு வெஜிஸ் தான் போட்டிருக்காங்க, டொமேட்டோஸ். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இது எடுத்துக்கோ, இது கொஞ்சம் நல்லா வெள்ளையா இருக்கு. சிக்கன் நாசிங் குறையும். ஓ, இது சிக்கன் நாசிங் குறையும். ஓகே, ரைஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அந்த சிக்கன் ஒரு இது வச்சுக்கிட்டு வாவ், ஒரு பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து
அந்த பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கு. ஒரு டேஸ்ட் பண்ணுறோம். வேற லெவல் சீரியஸ்லி. இது ஆக்சுவலாக வந்து டேஸ்டா வந்துட்டு தாய்லாந்து டிஷ்ஷு, இந்த மலேசியன் டிஷ்ஷு, ஜாப்பனீஸ் டிஷ் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து வரல. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஒரு 6 டிஷ்ஷு வந்து 6 வெரைட்டி ஆஃப் டேஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டிஷ்ஷும் ஒரு கண்ட்ரி டிஷ். ஆக்சுவலாக இது பொறுத்த வரைக்கும் சென்னையில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு டிஷ் தான் வந்துட்டு நம்ம கேஃபே மெட்ரோ. ஸோ இது வந்து எங்கே கேஎன்கே ரோடு தானே? இது வந்து கேஎன்கே ரோடுக்கு பேக் சைடு எவன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளே வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம். வேற லெவலில் இருக்கும். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பாருங்க கைஸ், ஃபுல்லாக சாப்பிட்டு டோட்டலி எல்லாமே ஹாப்பிங்க. ஸோ எப்படி இருந்துச்சு டேஸ்ட்? உனக்கு இதில் எது பெஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சு? ஆக்சுவலாக இப்போ நம்ம சாப்பிட்டதுலேயே பார்த்தா அந்த நாசி குரைங் அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ அந்த கிளாஸ் நூடுல்ஸு அதை விட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ எல்லா டிஷ்ஷுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்க்ளூடிங் இந்த மயிலோட சேர்த்து. ஸோ இந்த டிஷ் வந்து எனக்கு பர்டிகுலராக எனக்கு வந்து இந்த டெண்டர்னஸ் அந்த ஃப்ளேவர்னால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உனக்கு என்ன டிஷ் பிடிச்சிருக்குது அதில்? எனக்கு வந்து பேசிக்காகவே வந்து இங்கே வந்து நான் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு இன்னைக்கு சாப்பிட்டதுலன்னு பார்த்தா அப்படின்னா ப்ரான் டெம்பூரா, அதுக்கப்புறம் பேத்தாய். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டதுல. ஸோ அடுத்தது பேசிக்காக பார்த்தா கிளாஸ் நூடுல்ஸ் சென்னையில் எங்கேயுமே கிடைக்காது. 100% சொல்கிறேன், எங்கேயுமே நம்ம சாப்பிட்டதே கிடையாது. ஸோ பெஸ்ட் ஒன் மெட்ரோ கேஃபே நுங்கம்பாக்கம், ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஃபே. அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம வியூவர்ஸ் கிட்ட தாராளமாக சொல்லலாம்ல? கண்டிப்பாக 100% நம்ம எல்லார்ட்டையுமே சொல்லலாம். நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஜெம்மை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். என்னென்ன பெஸ்ட்டாக நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம். பெஸ்ட் ஸ்பாட்ஸை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட் நாங்கள் போகிறோம், அதை உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோம்.